நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் உயிரினும் மேலான அத்தை அவர்களுக்கு உங்க மனசை ரொம்ப புண்படுத்தினதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என் வாழ்க்கையில நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு உணர்றேன். இனி எப்பவும் நான் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன். என்னை நம்புங்க அத்தை. எனக்கு நல்லாவே தெரியும் நான் பண்ண தப்ப உங்களால மன்னிக்கவே முடியாதுன்னு. ஆனா எனக்கு வேற வழியே தெரியல. நீங்க என்ன மன்னிக்கிற வரைக்கும் நான் குற்ற உணர்ச்சியில வழண்டுகிட்டே இருப்பேன். நீங்க பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிக்கணும். ஒருவேளை நீங்க என்ன மன்னிக்கலன்னா நான் என் உயிரையே விட்டுடுவேன். இப்படிக்கு உங்கள் அன்பான மருமகன். இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றியா வினய்? இந்த வீட்ல ஒரே ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியும். அது யாருன்னா மாலதி. நில்லு மாலதி. கடைசியா நீ நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்த விஷயத்த சொல்ல வச்சுட்ட. என்ன நினைச்சிட்டு நீ இந்த லெட்டரை எழுதுனா? ஆண்டி அது என்ன என்ன வேணும் உனக்கு? எனக்கும் வினைக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்குவோம். இதுல உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது நாங்க 2 பேர் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல உனக்கு இடம் கிடையாது. நீ வீட்டுக்கு வந்த விருந்தாளி. உன்னோட லிமிட்ஸ மறந்துடாத.
என்னங்க? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் பேசாத. அக்கா, எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. ஆன்ட்டியோட கோபம் போகணும் தான் இப்படி பண்ண. ஆனா அது இன்னும் அதிகம் தான் ஆயிடுச்சு. அக்கா, அக்கா, இந்த லெட்டர் நான் எதுக்காக எழுதுறேன்னா, ஷாலினி ஆண்டியோட கோவெல்லாம் போய் மாமா கூட திரும்பவும் நல்லா பேசணுங்கிறதுக்காக. போதும் மாலதி, நீ எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்க? உன்னோட கனவு உலகத்துல இருந்து முதல்ல வெளியே வரப்பாரு. நீ உனக்கு கடவுள் கிடையாது. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனையில மூக்க நுழைக்கிறத முதல்ல நிறுத்து. நீயே பார்த்தல ஒருத்தியால இந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வருதுன்னு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் முன்னால. ஆனா அக்கா, போதும் மாலதி, நீ எதுவும் பேச வேண்டாம். இன்னைக்கு முதல் தடவையா வினையோட கண்ணில இருந்து கண்ணீர் வருது நான் பார்த்த மாலதி. அக்கா, நான் இல்ல மாலதி, நீ எதுவும் பேச வேண்டாம். இப்ப நான் சொல்றது மட்டும் நீ கேட்டா போதும். நாளைக்கு காலையில நீ நிச்சயமா ஊருக்கு கிளம்புற. அக்கா, நாளைக்கு காலையில இந்த வீட்ல முடிவு நான் எடுக்கிறது இல்ல மாலதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தப்பு பண்ண ஒத்துக்கிறேன். ஆனா பண்ண தப்பு திருத்திக்கிறதுக்கு நான் முயற்சி கூட எடுத்தேனே. ஆனா யாருமே என் உணர்ச்சியை புரிஞ்சுக்க தயாரல்ல. கூட பிறந்தவளே புரிஞ்சுக்கலன்னா வேற யாரு என்ன புரிஞ்சுப்பாங்க? என் ராசியே அப்படித்தான். என் அக்கா என்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டா. ஹலோ மலதி அக்கா, எப்படி இருந்து நம்ம லெட்டர் எழுதின பிளான் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா? ஒரு மண்ணாங்கட்டியும் சால்வ் ஆகல. அந்த லெட்டரை மாமா சார்பா நான் தான் எழுதினேன்னு ஷாலினி ஆண்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க என்ன வாய்க்கு வந்தபடி திட்டாங்க. அக்கா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. நம்ம யாருக்கும் தெரியாம தானே லெட்டர் எழுதணும். நல்லா உருக்கமான டைலாக்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா அதனால ஒரு நல்லதும் நடக்கலடா. எல்லாம் தலைகீழா மாறிடுச்சு. பத்தாததுக்கு அக்காவும் மாமாவும் வேற என் மேல கோவமா இருக்காங்க. சரி கேளு, போன வாட்டி நான் உன் பேச்ச கேட்டல, இந்த வாட்டி நீ என் பேச்ச கேட்கணும் ப்ளீஸ். சரிக்கா, இனிமே நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். பாரு, முதல்ல கோவிலுக்கு போய் என் பேர்ல ஒரு விளக்கு ஏத்தணும். அதோட நல்லா வேண்டிக்கோ கடவுள்கிட்ட. இப்ப நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைய சீக்கிரம் போக்க சொல்லு. அப்படியே இந்த பாவி மாலதிய தயவு பண்ணி மன்னிக்க சொல்லு. உனக்கு தெரியல தாமு,
நான் யாரு என்ன சொன்னாலும் கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேன்னு. ஆனா ஜீவிதா அக்கா என் மேல கோவப்படுறது என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல. அக்கா ஒண்ணு இல்ல, 2 விளக்கு ஏத்துற. ஆனா ப்ளீஸ் நீங்க அழுகாதீங்க. ஓய் பைத்தியம், 2 எல்லாம் வேண்டாம், ஒரு விளக்கு ஏத்து போதும். தாமு, என்னடா பண்ணிட்டு இருக்க? அழுதுட்டு இருக்கியா? உனக்கு என்னடா கஷ்டம் வந்துச்சு? அக்கா அழுகிறல்ல, அதனால தம்பியா அழுகிற. அக்கா, நான் உடனே கோயிலுக்கு போய் அக்காக்காக வேண்டிக்கிட்டு வரேன். உங்க எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஓடி போயிடும். ப்ளீஸ்க்கா, நீ மட்டும் அழாம இரு. நீ அழுதுகிட்டே இருந்தா என்னால தாங்க முடியாதுக்கா. தாமு, தாமு, கடவுளே உன்னை வேண்டிக்கிற, எங்க மாலதி அக்காவை காப்பாத்து. அவங்க ரொம்ப நல்லவங்க. அம்மா, அப்பா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. இன்னைக்கு மாலத்திய நான் ரொம்ப திட்டிட்டேன். அவகிட்ட நான் ரொம்ப கடுமையா நடந்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணத்துக்கு அப்புறம் வினய் மாறிட்டாருன்னு ஷாலினி பரிமா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறாங்க. ஆனா என் மனசுல அப்படி எண்ணமே இல்லை. அவங்களுக்குள்ள எப்பவும் பிரச்சனை வரணும்னு நான் மனசார கூட நினைச்சதே இல்லை. ஆனா என் மனசுக்கு இன்னைக்கு தோணுது, நான் ஒரு நல்ல அக்காவும் கிடையாது, நல்ல மனைவியும் கிடையாது. எப்பெல்லாம் நான் வினய பத்தி யோசிக்கிறேனோ அப்பெல்லாம் நான் மாலதி விட்டு விலகிறேன்னு தோணுது. ஒருவேளை மாலதி பத்தி நான் யோசிச்சேன்னா வினய விட்டு விலகிறேன்னு தோணுது. ஜீவிதா, அத்தை. ராமு, பிரசாதத்தை பூஜை ரூம்ல வச்சிரு. சரிங்க மேடம். சொல்லுங்க அத்தை. கோவில் போயிருந்தம்மா, இன்னைக்கு வருஷப்பருப்பு இல்ல, பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். ராமு, இந்தா. ஏமா கவலையா இருக்க? அத்தை, பெரியம்மா நேத்தில இருந்தே அவர் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. ஜீவிதா, நீ இன்னுமா அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? அவர் வருத்தப்படுறதை என்னால தாங்கவே முடியல. நீங்களாவது போய் பெரியம்மாவை சமாதானப்படுத்துங்க அத்தை. நீங்க சொன்னா அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. ஜீவிதா, வினய் மேல ஷாலினிக்கு இருக்கிற அந்த கோபம் ரொம்ப நேரம் நீடிக்காது. அதை நினைச்சு நீ வருத்தப்பட்டு இருக்காத. அவங்க பிரச்சனையை அவங்களே சால்வ் பண்ணிப்பாங்க, அதுவும் கூடிய சீக்கிரத்திலே. வினய் மேல ஷாலினி ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஆனா அத்தை, எனக்கு என்னமோ அம்மா ஜீவிதா, மாலதி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னா. நான் சொல்றேன்ல, எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடும். இங்க பாரு, இக்கட்டான பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் முயற்சி எடுக்கணும். ஆனா சில பிரச்சனைங்க தானாவே சரியாயிடும். அதுக்கு கொஞ்சம் நேரம் மட்டும்தான் செலவாகும். புரிஞ்சுதாமா?
இப்ப நான் சொல்றத நீ முழுமையா நம்பு. வினயும் ஷாலினியும் சிரிச்சு பேசுறத கூடிய சீக்கிரம் நீ பார்க்க தான் போற. அவங்க 2 பேருக்குள்ள எந்த வருத்தமும் இல்லைங்கிறதும் நீ புரிஞ்சுக்க போற. ஜீவிதா, வேற ஏதாவது பிரச்சனையா? இப்ப நீ உன் கண்ல இருந்து கண்ணீர் வடிக்கிறது உன் தங்கச்சியை மாலத்தை நினைச்சு ஒண்ணும் இல்லையே? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜீவிதா, நானும் அக்கா தங்கச்சியும் கூட வளர்ந்தவதா. அவங்களுக்குள்ள இருக்க பாசம் எனக்கு நல்லா தெரியும். அத்தை, கல்யாணம் புதுசுல உங்களுக்கு உங்க மாமியார் வீட்டுக்கு ஒத்து போறதுல ஏதாவது பிரச்சனை வந்ததா அத்தை? நான் இப்ப இருக்கிற சூழ்நிலை மாதிரி உங்களுக்கு அப்ப ஏற்பட்டுச்சா சொல்லுங்க அத்தை. ஆமா ஜீவிதா, எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்த வீடை விட்டுட்டு புருஷன் வீட தான் வீடா ஏத்துக்கிற சமயத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிச்சுதான் ஆகணும். உன்ன மாதிரிதான் நானும் என் தங்கச்சி மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய புது உறவுகள் ஏற்பட்டுச்சு. அந்த சமயத்துல பழைய உறவுகளை விட்டுட்டு புதிய உறவுகளை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. புருஷனை பத்தி யோசிக்கிறப்போ தங்கச்சியை ஒதுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா தங்கச்சியை பத்தி கவலைப்பட்டப்போ புருஷன் உறவு ரொம்ப முக்கியமா பட்டது. ஆமா அத்தை, நீங்க சொல்ற அதே நிலைமையில தான் நானும் இப்ப எங்க இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறேன். ஜீவிதா, இத பத்தி எவ்வளவு யோசிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ வருத்தப்படுவ. வேற என்னதான் நான் பண்றது? உன்னோட கடமையை மட்டும் செய். தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல இருப்பா. நீ உன்னோட புருஷனை மட்டும் கவனிச்சுக்கோ. இந்த விஷயத்துல மட்டும் நீ உன் கடமையை செஞ்சினா எந்த உறவை ஏத்துக்கிறதுன்ற குழப்பமே வராது. ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. நீ சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்தா போதும். வினைக்கு எந்த குறையும் வச்சுதான் வருத்தமும் இருக்காது, மாலத்துக்கும் கஷ்டம் வராது. எல்லா பிரச்சனையும் தைரியமா சமாளிச்சா எந்த கஷ்டமும் வராது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பாரு, சூர்பனகை அழுதுகிட்டு இருக்கா. உனக்கு சினிமால கண்டிப்பா சான்ஸ் உண்டு. உள்ள உட்காந்து யாருக்கும் தெரியாம அழுதுட்டு இருக்கியா? நான் ஒன்னும் அழல. ஓ, மேடம் அழுவலையா? அப்ப வெங்காயம் நிறைய உரிச்சதுனால கண்ணு கலங்கி இருக்கா என்ன? உனக்கு எப்ப என்ன பேசணும்னு விவஸ்தையே இல்லையா? சண்டை போடுறதுக்கு வரல, நீ எப்படி இருக்கன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஓகேவா? கண்ணு தெரியலையா? பாக்குறல நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. சரி, நல்லதா போச்சு. உன்கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டா எதையும் பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கவே மாட்டேங்கிற. நேரடியா களத்துல இறங்கிடுற. அதனாலதான் நீ இத்தனை இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கு. ரைட்? விஸ்வா, ப்ளீஸ் திரும்ப ஆரம்பிச்சிடாத. நான் ஆரம்பிக்கிறதுக்காக வரல, ப்ராப்ளத்தை முடிச்சு வைக்க வந்திருக்கேன். நீ அத்தைக்கு ஒரு லெட்டர் எழுதுனல, அதை ஏதோ ஒரு படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா, படத்துல இருந்து தான் இந்த ஐடியாவை காப்பி பண்ணேன். ஆனா அந்த படத்துல லெட்டர் படிச்ச உடனே அந்த அம்மா தான் பையனை மன்னிச்சிருவாங்க அப்படி ஆகும்னு நினைச்சேன். ஆனா இது படம் இல்லையே. இப்ப நான் உனக்கு ஒரு ரியல் ஐடியா தரேன், அது கண்டிப்பா வேலை செய்யும். என்ன ஐடியா? நீ போய் அத்தை கிட்ட நேரடியா பேசு. நான் ஆண்டி கிட்ட போகணுமா? நான் பைத்தியக்காரி மாதிரி நீ பேசுறத எப்படி கேட்டுட்டு இருக்கேன்னு எனக்கே தெரியல. நீ குடுக்குற கேவலமான ஐடியாவை ஃபாலோ பண்ணுவேன்னு எப்படி நினைச்சிட்டு இருக்க? அதுவும் புலியோட வாயில தலைய வைக்கணும்னு சொல்றேன். அம்மா தாயே, ஒன்னு அவங்க கிட்ட போய் டைம் பாஸ் பண்ண சொல்லலமா, சாரி கேட்க சொல்றேன், அவ்வளவுதான்.
ஒருவேளை அவங்க உன்னை மன்னிக்கலாம்ல? ஒருவேளை மன்னிக்கலனா? ட்ரை பண்றதுல தப்பு இல்லையே. பி பாசிட்டிவ். அதை விட்டுட்டு இங்க உட்காந்து அழுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. என்ன தைரியத்தை வர வச்சு உடனே அத்தகிட்ட போய் பேசு. அவங்க கிட்ட சாரி சொல்லு. அது மட்டும் இல்ல, அக்கா மாமா கிட்ட கூட நான் மன்னிப்பு கேட்கணும். அவங்களும் என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. அவங்க கிட்ட பேசவே பயமா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. அத்தகிட்ட பேசும்போது தெளிவா மனசு விட்டு பேசு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க உன்னை மன்னிப்பாங்க. இந்த ஐடியாவை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணல? வீடு எரிஞ்சு சாம்பார் ஆனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்த சொல்றேன். சரி, இப்போது நான் சொன்னது உன் மண்டையில ஏறுச்சுன்னா உடனே போய் அத்தகிட்ட பேசு.